ஹரம் ஷரீஃப்ல எனக்கு பிடிச்ச விஷயம் கபதுல்லா. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன பசங்கள தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க. ஃப்ரைடே மகரிப் இஷா பிரேயர் கவர் பண்ணதுக்கு மறுபடியும் ஹரம் ஷரீஃப்க்கு வந்து அங்க சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது சாப்பிடறதுக்கு சாம கொண்டு வருவாங்க நண்பர்களே. இன்னைக்கு மஸ்கட் மாயோன்னு கிடைச்சி செம்மையா இருந்துச்சு. இன்னொன்னு டேட் பிஸ்கட்டும் கிடைச்சிச்சு. அது சாப்பிட்டு ஜம்சம் தண்ணியும் குடிச்சிட்டேன். ஜம்சம் தண்ணி மேக்ஸிமம் குடிச்சிருக்காங்க போயிட்டு. ஹால் விட்டு வழிய வரக்குள்ளேயே சின்ன பசங்க சும்மா கியூட்டா விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன், கேட்டுக்கு சைட்ல ஒரு லைப்ரரி மாதிரி வச்சிருந்தாங்க. அங்க பார்த்தா துவாசும் டீட்டெயில்டான சம் டாக்குமெண்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல இருந்துச்சு. பட் தமிழ காணல. அதனால இங்கிலீஷ்ல கொஞ்சம் புக்ஸ் எடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னத்தால நைட் கூட ரொம்பவே க்ரௌடாவே இருந்துச்சு. ஹரம் ஷரீஃப் ஏரியா ஃபுல்லாவே. அப்படியே ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நைட்ல ஸ்ட்ரீட்ல ஷாப்பிங் பண்ணலாம்னு வெளியே கிளம்பிட்டேன். அங்க நிறைய வாட்சஸ் ரெப்ளிகாஸ் வச்சிருந்தாங்க. பிரேமேட்ஸ், சின்ன பசங்க வந்து பெரியாக்கள் மட்டும் போடுற தோப்ஸ், இன்னும் நிறைய விஷயம் வச்சிருந்தாங்க. அதுல கொஞ்சம் எங்களுக்கு தேவையானது நான் வாங்கிட்டேன். கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பார்கெயின் குறைச்சி தர மாதிரி தெரியல. பிகாஸ் மேக்சிமம் குறைச்சியா விற்பாங்க அந்த ஏரியாவில். நல்லபடியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு எகைன் ரூமுக்கு போய் தூங்க போயிட்டேன். நம்மளுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்றேன். பாய்.